தாவேகாவோட அரசியல் நிலைப்பாடு அப்படின்னா நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க அரசியல்னா என்னன்னு தெரியாமல் தான் இப்பயும் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். மக்களுக்கு என்ன நீங்கள் உபயோகமாக இருக்க போகிறீங்க, என்ன பயனுள்ளவர்களாக இருக்க போகிறீங்கிற இடம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்போதும் காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தான் அவரோட நிலைப்பாடு இருந்துகிட்ருக்கு. தனித்துன்னு சொல்லும் போது சின்னம் கிடைத்ததை கூட என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆனால் எப்படி நடந்துக்குவாங்களோ அதை விட மோசமாக பஸ் ஸ்டாண்ட்லையும் பொது இடத்துலையும் ரோட்லையும் நின்றுட்டு கூட்டமாக அனுமதி வாங்காமல், காவல்துறையிடம் அனுமதி வாங்காமல் அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் இன்னமும் அவங்க ஒன்றும் அரசியல் பழகணும். இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்கள் கூட வச்சுக்கலாமே, அவர்கள் தான் அந்த இடையூறு செய்யக்கூடியவர். அதற்காக எப்பயுமே அந்த கட்சியை குறை சொல்வதில் என்ன ஒரு பலன் இருக்கு? அப்படி இல்லைம்மா, பாஜக பல விதமா விஜய் அவர்களை கூட்டணி கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. யாரும் வற்புறுத்தி அவரை கூட்டணிகள்லாம் ஒன்றும் வர வைக்க விரும்பல. யதார்த்தத்தை சொல்லி பார்த்தாங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி? நல்லா இருக்கமா. இப்போ அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. 2026 பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க இப்போ வரைக்குமே யாரு கூட கூட்டணி இல்லை. அதாவது ஒவ்வொரு கட்சியிலேருந்து வெளியில் வர்றவங்க அந்த கட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து மக்களோட தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த 2026 களம் தொடர்பு எப்படி மேம் பார்க்குறீங்க? தாவேகாவோட அரசியல் நிலைப்பாடு அப்படின்னா நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் தான் இப்பயும் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். அனுபவமின்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்குது. எவ்வளவு எடுத்து நிறைய பேர் சொன்னாலும் அவங்க கேட்கல. அவங்க கூட்டணி அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் இருக்காங்க. எந்த பயனும் கிடையாது. நீங்கள் வாக்கு சதவீதம் வாங்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஒரு அதிகாரத்தில் வராமல் யாரையோ ஒருத்தரை தடுக்க போகிறீங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வேணால் நீங்கள் உபயோகமாக இருக்கலாமே தவிர மக்களுக்கு என்ன நீங்கள் உபயோகமாக இருக்க போகிறீங்க, என்ன பயனுள்ளவர்களாக இருக்க போகிறீங்கிற இடம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்போதும் காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தான் அவரோட நிலைப்பாடு இருந்துகிட்ருக்கு. தனித்துன்னு சொல்லும் போது அரசியலுக்குள்ளங்க நான் பொதுவாகவே மனித ஆயுள் அதிகபட்சம் 90 வயசு இருக்க முடியுமா? அப்படிங்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரோட முயற்சியுமே வெற்றி பெறும். பட் காலம் எடுக்கும். அந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்கின்ற காலகட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கான பணியில் நம்ம இறங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக அதற்கான பாதையை நீங்கள் தேர்வு செய்து போவீங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் தன்னைத்தானே தான் மிகப்பெரிய ஆள், தான் முதல்வராக வரணும், தனக்கு ஒரு பதவி மேலே விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நோக்கிய பயணமாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரியான நிலைப்பாடு, தனித்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்க. அப்போ தாவேகா ஒரு அரசியல் கட்சியாகவே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விசில் சின்னம் கிடைச்சதை கூட, அந்த சின்னம் கிடைத்ததை கூட என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆனால் எப்படி நடந்துக்குவாங்களோ அதை விட மோசமாக, அதனாவது தேட்டர் வாசலில் நின்று டான்ஸ் ஆடுவாங்க, ஏற்றுக்கலாம். இது ரோட்லலாம் நின்றுட்டு மக்களுக்கெல்லாம் இடையூறு கொடுக்கும் வண்ணத்தில் பஸ் ஸ்டாண்ட்லையும் பொது இடத்துலையும் ரோட்லையும் நின்றுட்டு கூட்டமாக அனுமதி வாங்காமல், காவல்துறையிடம் அனுமதி வாங்காமல் கூட்டமாக அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் இன்னமும் அவங்க ஒன்றும் அரசியல் பழகணும். ஏன்னா தெரியணும்ல, ஒரு கூட்டம் இங்கே கூட்டுறோம்னா பப்ளிக் பிளேஸில் கூட்டுறோம், பொது இடத்துலனா நிச்சயமாக காவல்துறையிடம் அனுமதி வாங்கி தான் கூட்ட முடியும். அது கூட தெரியலைன்னா அவங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்? அவங்க எப்படி இந்த இடத்துல அரசியல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலம்மா. அனுபவத்தை வளர்த்துக்கலாம். நான் அதை தவறாக கூட குறிப்பிடலை. அனுபவத்தை வளர்த்து கொள்ளலாம். அதற்கான வழியை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்கன்னு தான் வருத்தம். இப்போ அதுவும் ஒரு சில மக்கள் தான் நம்ம மக்களுக்கு இடையூறாக இருக்காங்க அப்படின்றப்போ அந்த கட்சியினரை நம்ம தவறு சொல்ல முடியாது இல்லையா? எப்படி மக்களுக்கு இடையூறாக இருக்காங்க? அதாவது அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்கள் கூட வச்சுக்கலாமே, அவர்கள் தான் அந்த இடையூறு செய்யக்கூடியவர். அதற்காக எப்பயுமே அந்த கட்சியை குறை சொல்வதில் என்ன ஒரு பலன் இருக்கு? அப்படி இல்லைம்மா. இப்போ எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த துண்டை போட்டுட்டு நிற்கிறாங்களோ அவங்க அந்த கட்சிக்காரவங்க தான். எல்லாருமே மக்கள் தான். யாரும் ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து வேற யாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு பண்ணுறாங்கலாம் சொல்லலை. அவங்க மக்கள் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அதில் தானே கேட்டகரைஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு உலகம்
எல்லா விதத்திலையும் அவங்களும் அடையாளப்படுத்தி அந்த தாவேக்கவினராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் தான் இன்னைக்கு கும்பலா ரோட்ல நின்றுட்டு விசில் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறது. அவர்களை நாம என்னவா பாக்குறோம்னா தாவேக்காவினரா தான் பாக்குறோமா அல்லது ரசிகர்களா பாருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. அவங்க இன்னமும் ரசிகர்கள் தான். அப்படி ஒரு கட்சிக்காரங்களா இருந்தால் இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. வித்தவுட் எனி பர்மிஷனில் ஒரு போராட்டம் பண்ணலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அவசர நிலையில் ஏதாவது மக்களுக்கு எதிரானது நடக்குதுன்னா அப்போ நீங்கள் வித்தவுட் பெர்மிஷனில் ஒரு கூட்டமாக நின்று பண்ணுறீங்கிறது வேறு. ஆனால் ஒரு கொண்டாட்டத்தை இப்படி பண்ணுறீங்கிறது வேறு. இவங்க தாவைக்காவினராக சொல்லணும்னாலும் ஓகே, ரசிகர்களும் சொன்னாலும் ஓகே. ஆனால் மக்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை. இவங்களை நம்பி நீங்கள் என்ன பொறுப்பை ஒப்படைப்பீங்க? நாளைக்கு இவங்கெல்லாம் எம்எல்ஏ வந்தால் மக்கள் எப்படி பாதுகாப்பாங்க? ஒரு அதிகாரத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்கங்கிறதே சந்தேகம் தானே. அதனால இவருடைய அரசியல் போக்கு மிகவும் தவறானதாக நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இப்போ இந்த என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்களை வர வைக்கிறதுக்கான முயற்சியில பாஜக தீவிரமா இருக்கு. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் தொடர்பான விஷயங்கள், அப்புறம் விஜய் அவர்களுடைய சின்னத்தை, அதாவது அவர்களுடைய சின்னம் முதல்ல கொடுத்த, அவர்கள் கேட்ட முதல் சின்னமான விசில் சின்னத்தை கொடுத்தது, இந்த மாதிரியானலாம் பாஜக பல விதமா விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள வரதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்குள்ளே வர வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ஒரு கட்சியோடைய சாயலாக பார்க்குறதே தவறு. தேர்தல் ஆணையம் தனித்து தான் செயல்படுது. தேர்தல் ஆணையம் பிஜேபி கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் திமுக கையில தான் இருக்குங்கிறத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க அனைத்து இதே தேர்தல் ஆணையம் இது புரிஞ்சுக்கணும். எல்லாருமே தேர்தல் ஆணையம் அதோட பணிகளை தான் செஞ்சிட்டு இருக்கு. அங்க என்ன அவங்க அப்ளிகேஷன்ல என்ன பண்ணி கொடுத்தாங்களோ அதுல மற்றவர்கள் யாரும் இது பண்ணல, வாய்ப்பு இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடும். ஏன்னா நானும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன், அதன் அடிப்படையில் சொல்றேன். யாரும் வற்புறுத்தி அவரை கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் வர வைக்க விரும்பல. யதார்த்தத்தை சொல்லி பார்த்தாங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை. நிறைய பேர் அதுவும் இப்போ நான் உட்பட அதை தான் சொல்கிறேன். கூட்டணி அப்படிங்கிறது போது நிச்சயமான வெற்றி வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. நீங்கள் எதிர்க்கிறவங்கள தான் நம்மளும் எதிர்க்கிறோம். அப்போ ஒருத்தரை எதிர்க்கும் போது எல்லாரும் ஒற்றுமையாக நின்று எதிர்த்தா அது நல்லது தானே அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லாருமே சொன்னோம். அது அவங்களோட நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது. இதில் பிஜேபி யாரையும் இன்னைக்கு கூட தமிழிசை மேடம் சொல்லியிருக்காங்க, குக்கர் விசில் எங்களுக்கு இந்த விசில் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தான் நீங்கள் பாஜகவோட நிலைப்பாடாக நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது மேம்? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க ஒரு தலைவரா இருந்தவங்க. நகைச்சுவை வண்ணத்துலதான் மேம் சொல்லியிருக்காங்க, தீர்க்கமா நாங்க கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை அழைக்கல அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே யாருமே இப்போ வரைக்குமே தைரியமா சொல்லலையே. ஏங்க, அழைக்கலங்கிறத சொல்றதுக்கெல்லாம் தைரியம்லாம் தேவையில்லம்மா. அழைக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு போருக்கு அழைக்கல. இது ஒரு ஜென்ரலா ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ்ல சுலபமாக நாம எல்லாருமே இருக்கலாம். உங்களுடைய கூட்டணிக்குள்ள வந்தா மிகப்பெரிய ஒரு பலம் தானே உங்களுக்கு சேர்க்கும். அதத்தாமா நீங்க சொல்ற மாதிரி அழைக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அழைப்பு கொடுக்கறது ஒரு பெரிய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு தைரியம்லாம் அந்த இடத்துல தேவையில்லம்மா, புரிதல் தான் தேவை. இவங்க அழைப்பு கொடுக்கறதுங்கிறது கொடுத்தாங்க தான், அழைப்பு கொடுப்பாங்க தான். என்னம்மா ஒரு திருமண வயதுல அவங்க பிரேமலதா சொல்ற மாதிரி தான், திருமண வயதுல ஒரு பெண் இருந்தா 4-5 பேர் மாப்பிள்ளை வீட்டுலேருந்து பொண்ணு கேட்பாங்க தானே. கிராமப்புறங்களில் உறவினர்கள்ல தெரிஞ்சவங்க நண்பர்கள் கேட்பாங்க தானே. அது மாதிரி ஒரு கட்சியாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் போது வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிடுறதோ அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டோம், இனிமேல் இவரால் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் உறுதியான நல்ல கூட்டணியை செட் பண்ணிட்டோம், அரித்மெட்டிக்கலி நாங்கள் டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகியிருக்கு. இனிமேல் அப்படி அவர் கூட்டணிக்கு வந்தா இனிமேல் இந்த கூட்டணிக்கு நன்மையை விட அவருக்கு தான் நன்மை. அதை புரிஞ்சுக்கிங்க. இந்த கூட்டணி ஆல்ரெடி நன்மையில இருக்கு. இப்ப இவர் வந்தா இவருக்கு தான் நன்மை. இவரை நம்பி வந்த ஒரு குறிப்பிட்ட பேரை சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். இப்ப தனிச்சு நிக்கிறதுனால 0 தான் மிச்சப்படும். ஒன்லி ஓட் ஷேரிங் தான் இருக்கும். ஓட்டு வங்கி அதிகப்படியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா ஒவ்வொரு கணிப்பையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15% வாக்குகளுக்கு மேல உறுதியா இருக்குன்னு சொல்றாங்களே. அம்மா அது நீங்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட் ஜென்ரலா சொல்லும் போது விஜய் விஜய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிறுத்தும் போது யார் அந்த நபர்னு பார்ப்பாங்க.
அந்த நபர் தகுதியானவரா, அந்த நபர் நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படிப்பட்டவன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல. அதில் யாருமே வந்து அவங்க கூட பெரிய லெவலில் வந்து மக்கள் பணியில் ஈடுபட்டவங்கலாம் இல்லைம்மா. எல்லா விஜய் படத்துக்கும் கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க. இது மக்கள் பணியா என்னம்மா? சும்மா கொரோனா காலகட்டத்திலையும் மழையிலையும் நாங்கள் அது கொடுத்தோம் அப்படி கொடுத்தோன்னா அது எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்க மட்டும் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? அப்போ மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்தோம், இது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னை சார்ந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் புதுசு கிடையாது. தன்னை சார்ந்த ஒரு சினிமா துறையில் உள்ள நலிவடைந்த நடிகர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு ஒரு ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கீங்களா? அதுவும் இல்லை. தான் சார்ந்து 30-35 வருஷமா இருக்கக்கூடிய துறையில இருக்கக்கூடிய நலிந்த நடிகர்கள் குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டு வந்து அதுல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களான்னா அந்த இடம் கூட இல்லையேம்மா. இது எல்லாம் மக்கள் சிந்திப்பாங்க தானே. அப்ப எதுவுமே இல்லை, ஒரு நடிகரை பிடிக்கும் அப்படின்னா நாட்டுப்பற்று இல்லாதவர்கள், சுய சிந்தனை அற்றவர்கள், இவர்கள் மட்டும்தான் அதை நோக்கி பயணிக்க முடியும். அவங்கள பத்தி கவலைப்படணும்னு அவசியமும் கிடையாது. அது ஒரு ஓட்டு வங்கியாவே இருக்காது. நீங்க நினைச்சு நீங்க என்னதான் சொன்னாலும் கடைசி நேரத்துல இவர் தான் கேண்டிடேட்டா அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாதுப்பா, அது விஜயா இருந்தான்னு யாரா இருந்தான்னு அப்படி நகர்ந்து போயிடுவாங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியான இல்ல இல்ல இல்ல, இது யதார்த்தம். நான் சொல்றது கலை யதார்த்தம். புரியுதா உங்களுக்கு? பல பேரை எந்த கட்சியில நின்னாலும் இந்த கட்சியில நின்னாலும் இந்த நபருக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வேற. நீ யார் என்று தெரியாமல் எதுவுமே தெரியாம விஜய்க்காக ஓட்டு போடணுங்கிறதா நடக்காது. அதுவும் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்கள் மீது உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த செப்டம்பர் 27 ஒரு நிகழ்வு நடக்குது, டிசம்பர் 27 அவர் துள்ளி குதிக்கிறாரு இசை வெளியீட்டு விழா மேடையில். த டேட் 27. எனக்கெல்லாம் மனசே பதறுனுச்சு, ஏன் வேற டேட்டை சூஸ் பண்ணியிருக்க கூடாதான்னு. உண்மையா யதார்த்தமாக சொல்கிறோமா? ஒரு கருப்பு தினம், ஒரு வருத்தமான நாள்மா அந்த நாள். அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடி காரணமோ மறைமுக காரணமோ ஏதோ ஒரு வகையில் காரணம், ரைட் ஆர் நாட்? அப்போ அந்த எண்ணம் கூட இல்லை மக்கள் மேலே. அப்போ மக்கள் மேல் ஒரு துளி கூட பற்றில்லாதவர்களை ஒரு தலைவர்னு சொல்கிறதும், அவர்களுக்காக நான் இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்கிறதும், அந்த அந்த களத்தையே நாங்கள்லாம் சேர்ந்து மாற்றுவோமா? அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க வேறு மாதிரியான மனநிலையில் இருக்காங்க. அவங்கள மீட்டு எடுத்து கொண்டுட்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அவ்வளோதான். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் களம் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.